ஹாய் மக்களே! இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டை மிட்டாய். நெறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஆனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம, சேனலை லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலா இருக்கும். வாங்க முட்டை மிட்டாய்க்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும், எவ்வளோ சிம்பிளாக வந்து வீட்டில் சூப்பர் டேஸ்டியாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மாட்டு பால் தான். அது பேக்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன பால் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா நீங்கள் சுண்ட காசுனீங்க அப்படின்னா நல்லா பால்கோவா பதத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம சுகரை ஆட் பண்ணக்கூடாது. வெறும் எம்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதை கோவா அப்படின்னு சொல்லிட்டு கடையிலையும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கோவாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாலை சுண்ட காசி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அதே பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த கோவா வந்து நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா வந்து ஏடாக இருக்கும். அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறது கன்சிஸ்டன்சி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி நான் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பால் ஊற்றி ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சா பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் வந்து அப்படி ஆட் பண்ண முடியல அப்படின்றவங்க சுடு தண்ணி காசிட்டு அதில் வந்து பாதாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 ஹவரில் பாதாம் வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது. நம்ம பாதாம் அறியறதுக்கான அளவு நீங்கள் வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 50 கிராம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். 50 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் 6 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். 6 முட்டை நல்லா நம்ம உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் வந்து சிலர் வந்து முந்திரியும் சேர்ப்பாங்க. நீங்கள் முந்திரி சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து 30 கிராம்ஸ். அதே மாதிரி பாதாம் வந்து 30 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். இது மிக்சிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு முட்டை வந்து சரியாக கலக்கலை அப்படின்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பஃபியாக தெரியும். அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் சுகரை நல்லா பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவு இருக்கிற ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்லேயே காசின பால்கோவா அப்படிங்கிறதுனால நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின கோவாவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 50 கிராம் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்லேயே வந்து பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 40 கிராம்ஸ் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மிட்டாய்க்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூவை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நான் இப்போ பால் காசின அதே பாத்திரத்துலேயே நான் எல்லாமே செஞ்சதுனால அதுலேயே வச்சு நான் வந்து காசிக்கிறேன். நல்லா கைவிடாமல் கலருங்க. இல்லை அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கேக் பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு முட்டை மிட்டாய் கரெக்டாக இருக்கும். நம்ம குங்குமப்பூ சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் நமக்கு முட்டை மிட்டாயில் கிடைக்கும். நீங்கள் வந்து குங்குமப்பூ இல்லை அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சுகரை வந்து நல்லா மிக்ஸர் போட்டு அரைக்கும் போதே நீங்கள் 2 ஏலக்காவையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கையில் தட்டுப்படாது. பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்னஸ் ஆகிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 8 இன்ச் டின்னில் வந்து நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரை வந்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பேட்டரை நல்லா லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கிறேன். டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டராக இருக்கிறதுக்காக அங்கங்கே குங்குமப்பூவும் தூவி விடுறேன். இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதோட ஓடிஜியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மோடு தான் இருக்கும். அதை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மிட்டாய் பேட்டரை வந்து நம்ம ஓடிஜியில் வந்து வச்சிடலாம். உங்களுக்கு பேக்கிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? ஆனால் அதை பற்றின டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கமெண்ட் பண்ணி ஆன்சர் கிடைக்கலையா? அப்போ அதுக்கு இதுதான் ரைட்டான டைம். என்னோட குரூப்பில், அதாவது கோல்டன் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்குமே டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் போங்க, அங்கே ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோல்டன் மெம்பர்ஷிப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் எனக்கு கிடைக்கல. நான் வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா அதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட முட்டை மிட்டாய் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஒட்டாமல் வந்திருக்குன்னா சூப்பரான பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைட்டாக வந்து ஒட்டியிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க. சூப்பரான முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போடவே முடியல. ஸோ அதுக்கான வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஓடிஜி என்ன மாதிரி ஓடிஜி வாங்கலாம், நான் என்ன மாதிரி ஓடிஜி வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.